எல்லாத்தையும் எடுக்கிற டைமில் ஒன்றை விட்டு நம்ம எடுத்து அதையே நம்மளுடைய தானத்தை கொண்டாந்தல்லாமே. ஆமே, ஸ்தோத்திரம். சங்கீதம் 72:5 மட்டும் படிச்சுட்டு நம்ம செய்து போகலாம். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை. தலைமுறை தலைமுறையாக சூரியனும் சந்திரனும் உள்ள வரைக்கும் பயந்திருப்பாங்க. அந்த சன்னதியை தான் கர்த்தர் நம்மளை என்ன தெரிந்து கொள்கிறார். எல்லா சன்னதியும் தெரிந்து கொள்கிறது. எல்லா படைப்புக்கும் சொந்தக்காரர் அவர்தான். மூலத்தில் ஒவ்வொரு மனசையும் படிச்சது அவர்தான். ஆனால் என்ன செய்யறாரு? அந்த பக்தியுள்ள மனிதனை மட்டும் தான் கர்த்தர் என்ன தமக்காக தெரிந்து கொள்கிறார். சங்கீதம் 4:3 படிங்க. சங்கீதம் 4:3. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். அறியுங்கள். நீங்க பக்தியுள்ள இங்க இருக்கிற பக்தி இருக்கிறனாலதான், ஏதோ கொஞ்சம் நஞ்ச பக்தி இருக்கிறனாலதான் தெரிந்து கொள்கிறார். என்ன அதே பக்தி இருந்தா நீங்களே என்ன பண்ணுங்க, இந்த இடத்த புல் பண்ணிருப்பீங்க. எப்போவா இப்போ பக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பக்தி அதிகப்படுத்துறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வேணுங்கிற மக்களை பிடிச்சிட்டு வந்துடுங்க. அவங்ககிட்ட எப்படி பக்தியோடு நடக்கும் போது அவங்க உங்களோட பின்தொடங்கி வருவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. பக்தி கம்மியாக இருக்கிறனால உங்களோட தான் யாரும் வந்து சீக்கிரம் ஜனங்கள் வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் பக்தி அதிகமாகிப்பாரு, உங்களை தொடர்ந்து வருவாங்க. ஏசுனார் அப்படித்தான் இருந்தார். அதனால தான் ஏசுனாரை கண்டு இன்னைக்கு வரைக்கும் உலகம் பூரம் போட்டி கொண்டிருக்கிற காரணமே அவருடைய பக்தி. உலகத்தில் மனசுனா இருந்தாலும் அந்த தெய்வம் என்ன செஞ்சாராமா, பக்தி உள்ள காட்சியாக காட்டி கொடுத்தாரு. ஆமாம், தெய்வனாக இருந்தாலும் மனசுனா வரும்போது என்ன, மனசுனை போல வாழ்ந்து மனசுனை போல எல்லாமே பட்ட பாடுகள் எல்லாமே சலிச்சு ஒரு நாள் ஒரு இடத்தோடு செய்யாதபடி திட்டுடனையும் காரி துப்படனையும் எல்லா ரூட்டுக்கும் பொழுதான என்ன பண்ணாங்க, பாத்திரத்தை எடுத்துட்டு போய் யார் என்ன செஞ்சாராம, என்ன செஞ்ச சீசர் விட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டாராம். திட்டணும், சாவு முட்டணும், சபிக்கிறவனும் எல்லா ரூட்டையும் போனாராம். அதனாலதான் இன்னைக்கு ஏசுனார் ரத்தம் சகல பாவத்தை சுத்திகரித்து சகல நோய்களை சுத்திகரித்து சகல வியாதியை சுத்திகரித்து அவரை நம்பரியெல்லாம் ரசிக்கப்படுறது மட்டும் இல்லை, அவரை நம்பரியெல்லாம் செழிக்கிறார். இல்லையா? செழிக்கிற காரணம் அதுதான். சரி, இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு அறிகுறி சொல்றது. அறிகுறி வாரம் இருக்கும் ஒரு அறிகுறி சொல்லணும். என்ன ஆலோசனையில தேவாலயம் என்ன இருந்தாங்க, சீர்கட்டு போகும். அதுக்காக ஆலோசனை. இந்த நாம செய்திக்கு போலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லூக்கா 24:1 படிக்கலாமே. லூக்கா 24:1. வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின தந்த வர்க்கங்களை தாங்கள் எடுத்துக்கொண்டு வேறொரு ஸ்திரீகளோட கூட கல்லறைக்கு யார் வந்தாங்க? முதல் நாள் வந்தார்கள். எதுக்காக வந்தார்? அதுல 2 படிங்க பாருங்க. கல்லு அடைக்கப்பட்டிருந்த கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த கல் புரட்டி கள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள எப்படி தரித்தது? பிரகாசமுள்ள ஒரு வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அறிய நின்றார்கள். எத்தனை படிச்சீங்க? 4. அஞ்சப்படிங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கமிழ்ந்து அந்த 2 பேர்கள் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரே நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன பாத்தீங்களா? இல்லையா? எந்த தெய்வத்தை தேடி இருப்ப, எந்த தெய்வத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க? உயிரோடு இருக்கிற தெய்வத்தில். அதனால இந்த தெய்வத்துக்கு எல்லா இடத்துக்கும் விளையாடுங்க. இன்னைக்கு உலகம் போறாம 5 கண்டத்திலையும் தேவனே இந்த உயிர் தந்த பண்டையினால கொண்டாடுறார். எதுக்காக கொண்டாடுறார்? அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், இரவு பகல் நம்மளோட இருக்கிற தெய்வம். ஆமா, தேடுகிறாங்க. எத்தனை படிச்சுங்கப்பா? சரி, ஆரம்பிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெரிந்தார்.
ஏழப்படி மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவோம், சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாள் வேண்டுமாக என்றதாக விண்ணைய தீர்க்கிற என்ன பண்ண எழுதி வச்ச காரியங்கள் என்ன பண்ண நிறைவேறிச்சு இல்லையா? அந்த நிறைவேறின தெய்வத்தை தான் நீங்கள் நானும் கும்பிடுறோம். அந்த நிறைவேறின தெய்வத்தை எப்படி கும்பிடுறோமோ அந்த தீர்க்கதரிசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்க அந்த மாதிரி பக்தி உள்ளவங்களா இருந்தா அந்த பக்திமான பத்தி நான் சொன்னேன். இதுல சங்கீதம் 4:3 உங்க பக்தி இருந்தா உங்களுக்கும் என்ன நடக்கணுமோ அதையே கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். அதுதான் அதுக்குடைய வார்த்தை. ஆமா. ரெண்டாவது மார்க்கு 16:6 மார்க்கு 16:6 சீக்கிரம் படிங்க, சீக்கிரம் வசனத்தை சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு திருப்பதி உண்டு மனசு. மார்க்கு 75ஆம் பக்கம். பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. அதே இவரை வைக்கங்கன்னு அவர் இடத்த வைக்கிறது தேடும் போது இல்லை, ஏன்னா உயிரோட எந்திரிச்சாச்சு, வந்தாச்சு. இந்த நாளுக்கு இந்த நாள் ஆமா எழும்பி பிரகாசிக்கிற நாள். ஆமா. ஏசாயா 60:1 ஏசாயா 60:1 866ஆம் பக்கம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையால் கர்த்தருடைய மகிமை உதிச்சுது. அவர் என்ன சொல்லிட்டார்? தேவ மகிமை உதிச்சோடனே தேவன் என்ன செஞ்சாரு? எழுந்து வச்சுட்டாரு. அவரை அடக்கி வைக்க முடியாது. இந்த மகிமை வந்தோடனே உங்களுக்கும் எனக்கு அந்த மகிமை வந்தாச்சுன்னா நாளைக்கு நாமல் எத்தனை அடிச்சாலும் எழுந்துடுவோம், எந்திரிச்சு வருவோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு இங்க இருக்கிற எல்லாமும் நீங்க ஞானஸ்தானம் பெற்று அப்படி வாழும்போது நீங்கள் தேவன் வருகை காமித்து நம்ம நித்திரை அடைஞ்சிட்டா அப்பா கூட்டி செல்வோம். இல்ல ரகசிய வருவலுக்கு இருக்கிற ரகசிய வரி வருவல் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. நீங்க உண்மையா இருந்தா ரகசிய வருவல நீங்கள் எடுக்கப்படுவீங்க. இந்த ரகசிய வருவல நீங்க எடுக்கப்படுவீங்கன்னா கொடுமை நம்பா கொடூரமான காரியத்தில் சிக்கி அபிப்பீங்க. அதுக்கு எச்சரிக்கை ஆகிக்கிறோம். ஆமா, ஆர்டர் வரிகளை தான் நின்று கொண்டு இருக்கிறோம். எச்சரிக்கை இருக்கிறோம். அதனால தான் ஞானஸ்தானம் பெற்றுக்குவாங்க. அதனால கத்திர வெறிக்கு பிடிங்க, பைபிளை படிங்க, காலையில் எந்திரிச்சு ஒரு வசனம்லாம் படிங்க, ஒழுங்கால் படி விடுங்க, ஒரு 10 நிமிஷம் ஜாப் பண்ணுங்க, போற பக்கம் வாயை இறுக்கி போடுங்க, நல்லா கத்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. ஆமா, நீ ஞானம் இருந்து பேசாத இருந்தா அதே பெரிய ஞானமானிட்டார். பேசுறது கூட பேசிட்டே இருக்கிறது ஞானமானியில பைத்தியக்காரன் இல்லை. இப்போ பைத்தியக்காரத்தன்மை உளராதபடி, தொன்னும் பேசாதபடி பேச்சை நிறுத்தி ஜபத்தில் வளருங்க. வளரும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் அன்னைக்கு காலையில் ஜபம் பண்ணுறீங்க அப்படியெல்லாம் கைது ஜபத்தில் காலையில் ஜெபிக்கிறீங்க, முட்டு கைது, காலையில் ஜெபிக்கிறீங்க, முட்டு ஜெபிக்காரி கைது வைப்பாங்க. கைசெய்து காலையில் ஜபம், சாயங்காலம் ஜபம் ஆறாரு பண்ணுறீங்க. கர்த்தர் பாட்டுக்கிறார். பொய் சொன்னீங்கன்னா நாளைக்கு தலைவலிக்கு நான் பொறுப்பில்லை, பொய் சொல்லியிருக்கிறார். காலையில் ஜபம் கண்டினியூஸாக ஜெபிக்கிறீங்க, கைது வைக்கிறீங்க. அதே மாதிரி சாயங்காலம் ஜபம் பண்ணுறீங்க, கைது வைக்கும். இப்போ ரெண்டே தானே. அப்போ கண்டு ஜபிக்கிறீங்களேன்னு நினைக்கிறேன். ஜபிக்கிறீங்கன்னா கேட்ட தலைவலிக்குன்னு வந்துடும் சொன்னோடனே கைது வைக்கிறேன். ஏன்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இதுல இருந்து நான் தான் புரிஞ்சுக்கலாம். அப்போ கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. அப்போ ஜபம் எப்படிப்பட்ட ஜபம் இருக்குது, நீங்கள் எப்படி மோச்சராகி கர்த்தர் இன்னைக்கு நிறைய நைட்டு வருகை இருந்தால் நீங்கள் வருகையில் காமிப்பீங்களா? புரட்சி நல்லவனாக இருந்தால் கூட்டிகிட்டு போயிடுவார், கொண்டாடி நல்லவன் இருந்தால் கூட்டிகிட்டு போயிடுவார். 2 பேர் படுத்திருப்பாங்களோ ஒருத்தர் காரணம் போய் ஸ்டேஷன்லாம் கேஸ் கொடுத்து பார்த்தா உலகத்திலே இல்லை, அவர் இருந்தால் தான் கூட்டிகிட்டு போவாங்க, போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுப்பேன், இருக்க மாட்டேன். அப்போ நீங்கள் எப்படி செவிக்கிறீங்க? அதை வேதம் அப்படித்தான் சொல்லுது. குடும்பமே எடுக்கப்படணும்னா குடும்பமே செவிக்கணும். குடும்பத்தில் செவம் இல்லைன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மணிக்கு உயிர்த்தெழுந்த இந்த ஏன்னா துணிஜொலி அன்னைக்கு பேசினாரே, எல்லாரும் டிவி பார்க்கறது நிறுத்தாதீங்கன்னா அந்த ஓவராக பார்க்குறேன், செல்லு பார்க்கறது கொடுக்காதீங்க, செல்லு பார்க்குறீங்க. இதில் வந்து என்ன அர்த்தம்னா நீங்கள் இன்னும் மனம் திரும்பலின்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யல, தேவன் சாத்தானுடைய முத்திரை எடுக்கப்படலன்னு அர்த்தம். குழந்தையில நீங்களே இது சரியாகலன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். யாரெல்லாம் இந்த வாரம் சொல்லிட்டு போன பிறகு டிவி வாக்காதியெல்லாம் கைது வைக்கிறாங்களா? யாரெல்லாம் கைது வைக்கிறீங்க? டிவி வாக்கறி கரெக்டு. அவர் சொல்லிட்டு போன பிறகு யாரெல்லாம் செல்லு நோண்டாது இருக்கிறீங்க கைது வைக்கிறாங்க? செல்லு நோண்டறையெல்லாம் கைது வைக்கலைன்னா நீங்கள் 2வது கண்டிஷனாக பரிதாபம் உங்கள் வாழ்க்கையெல்லாம் பரிதாபத்தை போய் சிக்கிறாரு. அவர் நான் சொன்னால் நீங்களே ஏற்கிறது இருந்தால் புதுசாக ஒருத்தர் போட்டால் அவர் எங்கே இருக்கு
நைட்டு திடீர்னு கூப்பிட்டு சொன்னார், சொல்லி போட்டு வரணும் சொன்னார், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டார். காலையில் 8:30 வரைக்கும் இது 8:30க்கு 2வது ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், அவர் ஜாயின் பண்ணுவார். ஐயா அவர் அரசில் இடந்துறையில் அங்காளமாக வர்றாரு. அப்புறம் அவர் என்னை போட சொன்னால், உங்களால் போக மாட்டாராமா, நீங்கள் இடத்த சொல்லுங்கிறார். அப்புறம் நான் அந்த நேரம் நிற்கிறேன்னு சொன்னோம் இல்லையா, அவர் தான் பேசுகிறது, அவர் பேசுவார். அப்போ இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு சொன்னேன், அவங்களே நின்றுட்டு வந்து இங்கே நிற்கிறேங்கிறார். அப்புறம் தான் கூப்பிட்றேன். அதே மாதிரி போனோடனே டீ கடைக்கு போகலாம் வேணா, டீ கடைக்கு வந்து டீ குடிக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து போய் குடிச்சிட்டு வர போய் என்னன்னு கார் விட்டாரு. அது காசு அவர் கட்டிட்டு வர்றாரு. 2வது வந்து உள்ளுக்கு வாங்க பேசலான்னா உள்ளுக்கு வர மாட்டேங்கிறாரு. நான் வண்டியில் வந்தால் கார் வந்தார். அங்கே வந்து நான் பைக் பிடிச்சிட்டு வரணும் உட்காண்டாரு. அவர் இடத்துல அந்த 2டே பேசிட்டேன். என்ன பேசுறது என்ன சொல்கிறது கூட சொல்லுவேன். நான் ஆசைப்படுறதுல எப்பவுமே நான் சொல்லி கொடுக்குறதா பேசுகிறேன். முதலே அப்படித்தான் சொன்னேன். ஒவ்வொரு பாஸ்டர் என்ன சொன்னேன்னா அதெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டாடுறாரு. நான் முதல்ல இருந்து ஆவியானவர் என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நடக்கிறா ஊழிகாரதே எனக்கு வந்து சக்தி சொல்ல வரும். ஆனால் சொல்லி கொடுத்த ஊழிகாரம் வரணும்னா அந்த மாதிரி ஊழிகாரம் எனக்கு கூப்பிடவே மாட்டேன், கொடுக்கணும். ஆரம்பமே அதுங்க. நான் அதே மாதிரி ஜெயிச்சிருக்கிறேன், அதே மாதிரி நடக்குது. அப்போ நான் அதை பிறைப்படுகிறேன், நம்பாமே இல்லையா? ஆமாம், ஆவியானவரை கூட பேசணும். சொல்லி கொடுக்குற வேலை வச்சுக்கூடாது. அங்கே ஒரு முன்ன நான் ஒரு பக்கம் இருந்தேன். அவர் என்ன பண்ணுவார் சொல்லுவார், என்கிட்ட இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க சொல்லி கொடுங்க பாரு. ஏதோ நான் தான் எல்லாம் பாஸ்டர் கூட்டியாரு படி விடுறது, அவருக்கு சாப்பாடு கொண்டே கொடுக்குறது, அவர் ராஜ்யத்தை தங்க பண்ணுறது எல்லாம் என்னுடைய பொறுப்பு இருக்குது. அப்போ அவருக்கு எல்லாமே நம்ம பொறுப்பு இருக்குது. எங்கள் வீட்டில் அதுக்கு 4 நாள் இருந்து 4 நாள் எங்களுக்கு தான் 2 மத்தியானம் காலையில் சாப்பாடு நைட் சாப்பாடு எங்கள் வீட்டில், மத்தியான சாப்பாடு தேவாலயத்தில். அப்போ எல்லாம் என் பொறுப்பு இருக்குது. சொல்லிக் கொடுக்க சொல்லுவேன். நான் சொல்லுவேன், ஐயா சொல்லி கொடுத்தாரு பாஸ்டர் அவர் செய்தி எடுத்தாருன்னா அது செய்தியே இல்லை அப்படின்னாரு. அதுக்கு பேர் செய்தியே இல்லை அப்படிங்க இல்லையா? அப்படின்ட்டு அதுதான் உண்மை. நாம் சொல்லிக் கொடுக்க ஆவியானவர் அவங்க நடத்தணும். அவங்க என்ன தெய்வம் நடத்துறாரோ அதையும் நடத்துட்டு நாம சொல்லிக் கொடுத்து சொல்றது ஆகாத காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கும். ஆமே. சரி, இப்போ எது வேண்டா 60 ஒன்றை படிச்சு 62 படிங்க. அதுலயே 60 படிங்க. இருள் பூமியையும் காரிலும் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் மேலே குதிப்பார். இந்த பூமியில் இருக்கிற எவ்வளோ இருள் வேணா உங்களுக்கு போடலாம். உயிர் தெரிந்த தெய்வம் உங்க மேல, இந்த உயிரோட எழுந்த தெய்வத்தினுடைய பண்டிகை நாள்ல உங்க மேல குதிப்பார் இல்லையா? அதுக்கு தான் நீ காலையில் செவிக்கிற கையை தூக்கு, சாயங்காலம் செவிக்கிற கை தூக்கு. யாரெல்லாம் செல்லு நோண்டா இருக்கிற கை தூக்கு சொன்னேன். நீங்க செல்லு நோண்டிங்கன்னா உங்களுக்குள்ள சாத்தான் போட்ட பொறுத்தரை இன்னும் உங்களை விட்டு எடுக்கப்படலன்னு அர்த்தம். தாராளமாக நான் என்னால் சொல்ல முடியும். என்ன எதோட இன்னும் கீழ்ப்படியாத குறுக்கு பேசிட்டு இருக்கிறீங்கன்னா சாத்தான் குத்தரை உங்களை விட்டு எடுக்கப்படலன்னு அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி சபைக்கு தகுந்த பொய் சொல்றீங்கன்னா இன்னும் சாத்தானுடைய முத்திரை உங்களை விட்டு வெளியே எடுக்கப்படலன்னு அர்த்தம் இல்லையா? பொய் சொல்லக்கூடாது. கிறிஸ்துக்காரம் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீங்க யாருடைய பிள்ளைங்க, பேசுனாருடைய பிள்ளைகள் இல்லை. அது ஒரு முடிவு எடுத்துக்கோ. ஆமா, நீங்க டெக்னிக்கலா பேசி டெக்னிக்கலா ஊழியர்களை கம்பலாம், டெக்னிக்கலா அடுத்ததை கம்பலான்னீங்கன்னா நீங்க கமித்து போவீங்க. நான் அடிச்சே சொல்றேன். டெக்னிக்கலா ஊழியர்னா அடுத்தவங்க கெடுப்பா நினைச்சீங்கன்னா கமுப்பா நினைச்சீங்கன்னா நீங்க கமிந்து போவீங்க. என்ன எனக்கு சொல்ல தயாராக சொல்ல முடியும். ஆவியானவர் உணர்த்துறாரு. அடுத்த கமுக்கிற எண்ணங்கள் மறந்துடும் யாரா இருந்தா இல்லையா? நம்மளுக்குள்ள நம்ம கமுக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆமா, நம்மளுக்குள்ள ஞானம் தேவை, அறிவு தேவை, பலம் தேவை. பொய் பேசுறது எல்லாம் மறுக்கப்படும். நாம விட்டு கொடுக்கிற பண்பாடு இயேசுனார் அதைத்தான் விரும்புறாரு. அதனால தான் சொல்றேன், உயிர்த்த அந்த பண்டிகை நாள்ல கார் உங்களை வந்து மூடலாம், கார் இருள் இந்த பூமியை மூடலாம், உங்களை மூடலாம். அவனால் கர்த்தர் உங்க மேல் குதிப்பார். நீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. பிரகாசிக்கிறதுக்கா உங்களை அழைத்தாரா வழியா? உங்களை வந்து இருள் மூடி இருளுக்குள்ள நீங்க வாழ சொல்லி உங்களை அழைக்கவே இல்லை. கர்த்தர் அழைச்ச வாக்காதுதான். ஆமா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நாங்கெல்லாம் போகும்போது அன்னைக்கு விரவுக்கு தான் சோறாக்குவோம். காலையில் ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பிஞ்சு குழந்தைல 2 சைக்கிள் ஒருத்தர் நண்பனு பெரிய வீடு முன்னாடி வச்சுக்க சொன்னோன்னு அம்மா மடியில் வச்சுக்குவாங்க. பாருங்க, 7 மணிக்கு தேவாலயத்துக்கு போயிடுவோம். 9 மணிக்கு சபை கோடு. 9 மணிக்கு சபை கோடு. எத்தனை மணிக்கு? 1:30க்கு முடிப்பாங்க. முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே 3:30க்கு வருவோம். வந்து அப்புறம் என்ன 3:30க்கு தான் கைவிட்டு வருவோம். வெளியே வந்து வீடு வந்து சேர்ந்து 4:30 ஆயிரம். அதுக்கு பிறகு ஒரு வேளை சோறுதான். குழந்தைங்களாம் மயக்கம் வந்துடுவாங்க. ஒரு மயக்கம் வர்றது நல்லா இருக்குது. ஒரு வேளை சோறு. இன்னைக்கெல்லாம் பாருங்க, எல்லாரும் நிறைய வீட்டில் இன்னைக்கு என்ன பண்ணுங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பீங்க, கறியாக்கிறவங்க கறியாக்கி வச்சுட்டு வந்திருப்பீங்க, சாப்பிட்டு வந்திருப்பீங்க. அப்போ உங்களிடத்துல தேவன் எப்படி பேசுவாரு? தூக்கத்தில் விதைங்கரி செய்யும் இல்லையா? வாரத்தில் உலகத்தான் சொல்ற, வாரத்தில் ஒரு நாள் நீ சாப்பிடாதே உடம்பே வந்து சுத்திகரிக்கிற
மாசத்துல ஒரு நாள் ஒரு வகுறு வைத்துங்கிற, மாசத்துல ஒரு நாள் குளிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிங்கிற. அப்ப உலகிலும் தேவன் அறியாத மக்களுக்கு இருக்கிற ஞான அறிவிகோட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. அதனால பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஞானம் ஒளியின் பிள்ளைகளுக்கு இல்லைன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் அடிக்கப்படுறோம், நொறுக்கப்படுகிறோம், பஞ்சத்தை தேடுறோம், பஞ்சங்கள் நீங்க மாட்டேங்குது, கவலை தேடுறோம், கண்ணீரை தேடுறோம். காரணம் என்ன இல்லையா? இதெல்லாம் இந்த புயத்திருந்த பண்டிகைனால நீங்க நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. கர்த்தருக்கு மகிமை. சரி, இப்ப எத்தனையே மார்க் படிச்சிட்டோம். அதே பாரு மத்தேயில 28 ஆரம்பிங்க. சீக்கிரம் 15 நிமிஷத்துல முடிக்க போறேன். மத்தேயில 28:6 கட்டுறீங்களா? அவர் எங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்துல வந்து பாருங்களா. உங்களுடைய பாவ சுவாசங்கள்லாம் அடுத்த சொல்லணும். நடத்துற பாவ சுவாசங்கள்லாம் இருந்தனவே காணவில்லையா? நீங்க அடுத்தவங்க நீங்களும் வந்து அவங்களோட பேசி பாருங்க. அந்த மனசோட பேசி பாருங்க. அந்த பழைய சுவாசம் செத்து போச்சு. அவனுடைய முத்திரை சாத்தா முத்திரை எடுக்கப்பட்டுடுது. அதனால பேசும்போது அவனுடைய வாயில் வர்றது உண்மை இருக்கு. அவன் பயத்தோட தான் பேசுவ, பக்தியோட பேசுவ. பேச மாட்டேன். நீ காலை பிடிச்சுக்கல திருச்சிட்டு போயிருவான். அவன் ஏன்னா வைக்கப்பட்ட இடத்துல இருந்து அவன் இடத்துல இருந்த இடத்துல இருந்தது அந்த சாத்தானுடைய கோட்டை தகர்க்கப்பட்டிருந்தது இல்லையா? தகர்க்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு காலை பிடிச்சுக்கல கூட சிரிப்பீங்கய்யா. அதான் உங்களை எப்படி தகர்க்கப்படலைன்னா நீங்க என்ன பண்ணி சொன்னாலுக்கு முன்னையே என்ன பண்ணுங்க? சிங்கத்தோடைய கோபம் தெரிஞ்சுமே. கம்பையும் கொம்பை நேற்றாலும் சொன்னாரு. புளியோட கோபம் தெரிஞ்சுமே. கம்பையும் கொம்பை நேற்றாலும் கம்பை கொம்பை தான் நேற்றுமே இல்லையா? அப்ப எப்படி இருக்கிறீங்க? அதே முக்கியம். ஒரு மனசான பிறந்த பக்தி வேணும், வைராக்கியம் வேணும். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணுங்கிறது வேணும். எப்படி வேணா வாழலாங்கிறது இல்லை. மாடு வேணுங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. கிரகங்களுக்கு நம்மளுக்கு என்னையா வித்தியாசம்? அதுக்கு எத்தனை அறிவு, உங்களுக்கு எத்தனை அறிவு? எதுக்காக தெய்வத்தை கும்பிடுவார்? இயேசுநாதர் கும்பிடுவார். எதுக்காக? இயேசுநாதர் எப்படிப்பட்டவர்? அவர் உலகத்தை படைத்தது மட்டுமில்ல, அவர் எவ்வளவு அன்பான தெய்வம். திருப்பாத்தனை பண்ணாங்க, அடைச்சு சுத்தர்வை பண்ண திருப்பாத்தனை பசுமை ஆக்கினாரா? சதிச்சாரா? இல்லையா? அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. அந்த தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, கூப்பிடும் போது ஊழியர்கிட்ட எப்படி பேசுறீங்க, விசுவாசத்துல எப்படி பேசுறீங்க, உங்க வாயில எத்தனை பொய் வருது, அது எனக்கு இயேசுநாதர் பாட்டு கொண்டே இருக்கிறார். நான் உள்ளுக்கு இருக்க போது எத்தனை பொய் பேசுறேன், எப்படி டெக்னிக்கலா பேசுறீங்க, உணவோட இருக்கிறதா இருக்க வேண்டாம் நான் தானே முடிவெடுப்பு பண்ணிப்பாரா வயசு இல்லையா? கண்டிஷா பாப்ப நினைப்பாராம். நீ பார்க்க வரைக்கும் பாப்பாரு, அவர் ஒதுங்கி உட்காந்துக்குவாரு. நீ இப்படியே இருப்பா, நான் போய் அக்கடமை உட்காந்துக்கிறேன், நீ என்ன செய்ய நான் வேடிக்கை பார்க்கறேன் வரோம். வேடிக்கை பார்ப்பாரு. அப்புறம் தான் முடிக்கிற படாத பாடு படகு முட்டை ஒருத்தர் பாருங்க, கொட்டிக்கிட்டே இருப்பார். திருந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை கொட்டிட்டே இருப்பாரு. ஏன்னா திருந்திருக்கா? அவர் திருந்த வரைக்கும் கொட்டிட்டே இருப்பார். யார் கொட்டுவாங்க? தேவன் கொட்ட மாட்டார். இன்னொருத்தர் கொட்ட சொல்லி விட்டுட்டு ஒதுங்கி நிற்பார். தேவன் கொட்டு மாதிரி கொட்டிட்டே இருக்கு. திருந்தோடனே நீ போதி கூட அகட போட, அவன் திருந்திட்டாங்க, நீ கொட்டாதே அப்படின்னு. ஆமே இல்லையா? இப்ப நாமெல்லாம் சிந்திக்கணும், நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கு. கர்த்தருக்கு மகிமைண்டாட்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர்ல 15:4 1 கொரிந்தியர்ல 15:4 பக்கம் 242 பக்கம். 1 கொரிந்தியர்ல 15:4 பாரு, இங்க ஒருத்த படிக்கிறீங்க. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்ப தேவன் 3ஆம் சொன்னபடியே நடந்தார். அதே போல உங்களுக்கு என்ன சொல்றாரா அதை கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாரா அதை தந்தே தருவார். வாக்கு தத்தம் உண்மையுள்ள தேவன், பொய் உரிக்காத தேவன், பொய் பேச மாட்டார். என் தேவனை கர்த்தர் அவர் எது சொன்னார செய்வார். ஆனா மன்னிக்கிற தேவன் தான். மன்னிக்கிறார் சொல்லி நம்ம இதையெல்லாம் பேசிட்டு இருக்கலாம் நினைக்காது. தயவுசெய்து மாறணும், நம்ம மாற கத்துக்கணும். அதனால ஒண்ணு இல்லை, ஒரு மீட்டிங்ல உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சின்ன ஒரு அவசியம் பண்ணி உள்ள நினைக்கிறேன். எத்தனை பேர் பெண்கள் மீட்டிங்ல யார் வீட்டுக்கு 10 பேர் போறீங்களோ ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவசியம் பண்ணி பெண்கள் மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் போய் நடத்துன்னு சொல்ல போறேன். அல்லேலூயா.
அது மட்டும் இல்லை, இந்த தேவாலயத்துக்கு யாரெல்லாம் பொறுப்பா இருந்து இந்த காரியங்கள் தலைவிடுறீங்களா, அந்த காரியங்கள் முன்னாடி நின்று பாரு தேவாலயம் கட்டுறதுக்கு வசூல் பண்றது குடிக்கிற சொன்னீங்க. இப்ப வருஷமே முடிஞ்சு இன்னைக்கு எத்தனாவது வருஷம் இப்போ எத்தனாவது மாசம்? 4வது மாசம். இன்னைக்கு 5ஆம் தேதி ஆகி போச்சு. 10,000 தரீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை இங்க ஆடும். அப்பெல்லாம் என்ன அர்த்தம் இல்ல? எங்க இருக்கிறீங்க? பின் மாட்டுக்கு உட்காந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொன்னது நிறைவேற்றும். ஆமா, தேவாலயம் கட்டினார் ஒருத்தர், ஐயா உங்களால முடிஞ்சது கொடுங்கன்னாரு. முன்னோருக்க கொடுத்தோம். 2வது இருக்க ஐயா கட்டி முடிக்க போதுங்க, என் வேலையை முடிக்க போறேன், ஏதோ கொஞ்சம் மனசு செய்யுங்கன்னு அவ முடிஞ்சது தராங்க. இந்த போன வாரத்தில் கொடுத்தோம். இதையே கொடுக்கறது. ஆமா, நீங்க கொடுத்துருந்த இடமெல்லாம் எப்பவே வாங்கியிருக்கலாம். பாருங்க, வெட்டி செலவு அன்னைக்கு அத்தனை உண்டியில் வாங்கிட்டு வர வச்சுங்க. உங்களோட பேச்சுக்கு எத்தனை உண்டியில் வாங்கினேன். அப்புறம் அப்படியே பட்டி 10,000 பண்ணீங்க. அதையும் காலம் இல்லை. அப்புறம் இல்லை என்ன எப்படி இருக்கிறீங்க அதையும் சொல்லி வைப்போம். நீங்கள் யாராவது சந்தாஸ் காட்டினீங்கன்னா தான் நாளைக்கு சந்தா வந்து விடாது கட்டியிருக்கோம். விட்டு கட்டக்கூடாது. சந்தா கட்டியிருந்தா தான் நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் நாங்கள் வந்து முன்னாடி உங்களுக்கு செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு மாலை வாங்கிட்டு வந்து போட்டு ஜாம் பண்ணி போட்டு வந்துடுவேன். கொட்டியோ கிட்டியோன்னா நீங்கள் யாருக்கு வேணும்னா சொல்லியிருக்கு, காசு கொடுத்துருங்க, அது வந்துடு, நீங்கள் எல்லாம் பண்ணிடுங்க. மாலையை போட்டுட்டு ஒரு ஜாவம் நீங்கள் அப்போ எடுத்துகிட்டு போய் கல்லறைக்கு போகும்போது கல்லறை விதைக்கும் போது ஒரு ஜாவம். இந்த 2 ஜாவத்துக்கு நான் அறிவு, அது ஒரு தப்பே இல்லை. நீங்கள் எல்லாம் சந்தை கட்டியிருந்தீங்கன்னா கொட்டியோடு வருவோம், அதையும் ஜாமடிக்கு வந்துடுவோம். 2வது அடக்காதாரம் எடுக்கிற நேரத்துக்கு இருக்கா, அது கொண்டே என்ன பண்ணுவோம், அங்கே உடனே கலர் தோட்டம் விதைக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். இப்போ சொல்லிடுறேன், சந்தை கட்டாது. இப்போ 4 வருஷம் 3 வருஷம் கட்டாது, எல்லாம் முழுசு கட்டு. இல்லைன்னா கட்டலைன்னா நாளைக்கு நீங்கள் என்ன இது வந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டு வந்தாலும் இப்படி போனால் நான் தாராளம் சொல்லி போட்டே வந்துடுது. ஆமாங்க சந்தா கட்டலை, ஒரு மாதம் கட்டுவாங்க கட்டலை, அது நான் 100 ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், மாலை வாங்கி வரது தெரியாது. அல்லையா அதுவுமே இன்னைக்கு எல்லா பக்கத்தையும் இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ தெரியுங்களா பொட்டி? 7,000 ரூபாய்க்கு மேலே வருது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கண்ட தோட்டம் இல்லைன்னு வைங்க, அங்கே இடத்த ஒருத்தர் உள்ளின்னு வைங்க, அங்கேருந்து வெளியே கொண்டு போனால் வண்டிக்கு 16,000 ரூபாய் ரேட்டுறாங்க. தோட்டத்துக்கு அந்த கண்ட தோட்டத்தை கொண்டு வைக்கணும்னா அந்த தோட்டத்தை கொண்டு போகிறதுக்கு அங்கே இருக்கிற திறந்து கொடுத்து சாய் கொடுக்குற எவ்வளோ கேட்குறாங்க தெரியுங்களா? அதுக்கு ஒரு 5 ரூபா வேணும். இதெல்லாம் எங்கே வந்து நான் கொண்டு வர முடியும்? சிந்திங்க. நான் வீடு வாசல் விட்டு தான் கொண்டு கொடுப்போம். இப்போ நீங்கள் தான் இப்போ ஒரு முடிவு எடுப்போம். சந்தா கட்டுக்கு பல தடவை சொல்லி பார்த்துங்க, 50 ரூபா கட்டியவே முடியல. எல்லாம் பாருங்க, இதில் மஞ்சள் மாமி சொல்கிறாங்க, மாதமானால் 250 ரூபா கட்டணுமா? கலர் தோட்டத்துக்கு தனியாக, என்ன கொட்டிக்கு தனியாக, அப்படி சொல்லி 250 ரூபா கட்டுறாங்க. கட்டிகிட்டே இருக்கணுமா? எத்தனை நாளைக்கு இருந்தாலும் மாதமானது கொடுத்துருவாங்களா? என்ன இங்கே ஒன்றுமே இல்லை, எப்படி நாளைக்கு எப்படி வீட்டில் சமாளிப்பீங்க, எப்படி நாளைக்கு எது ஒன்று பண்ணுங்கன்னு என்னமா மட்டும் நான் சொல்லி பார்க்குறேன். இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாத போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னா. அப்போ இது கட்டுப்பாடு இல்லாத ஆலயம் மட்டும் இருக்குது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணணும், மாதமான நம்ம சொன்ன மாதிரி 250 ரூபா வந்து கட்டணுங்க. எத்தனை நாள் கட்டணுங்கிறது வந்து கட்டாதது சேர்த்து கட்டு. உங்களுக்கு பார்க்கணும், ஏன்னா ரோட்டு இந்த கண்மணி அப்படியே விட்டுவிட்டே எழுதி வரக்கூடாது. ரைட்டில் இந்த வாரம் அந்த மாதம் எழுதியிருந்தாலும் அதே வருஷத்தில் மட்டும் அதே காயத்தில் எழுதுவாங்க. காகிதம் அப்படித்தான் பிடிக்கி இங்கே எழுதியிருந்தால் 2வது வருஷத்துக்கு ஒரு காகிதம் எடுத்துப்பாது. அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. டெக்னிக்கலாக எழுதணும். டெக்னிக்கலாக எழுதி 10 ரூபாய் ஏற்றி போட்டு 10 வசூல் பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு எதோ வந்தாலே 4 பேர் கேட்குறாங்களா, அந்தையா நோட்டை பார்த்து எடுத்து போடுறோம் முன்னாடி, அந்த மாதிரி வரும். சரியா? அதெல்லாம் அன்றைக்கி நான் சொல்லிடுறேன். பேசாவிட்டோம்னா அது பிரச்சனைக்கு வந்து சேர்ந்து நீங்கள் நல்லா போய் தூத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. நான் தூத்துறேன், எனக்கு பயம் இல்லை, நான் உண்மையை சொல்லிடுறேன். அது மாதிரி நான் செல்லுடி போயிட்டு உண்மையை சொல்லி நான் செல்லு இதெல்லாம் என்னோட நான் வேறு இது பயன்படுத்திட்டு இருப்போம். அதை எடுத்து போட்டு காட்டிட்டேன். அல்லையா அல்லையா பேசவே மாட்டேங்கிறீங்களா? கட்டோன்னு சும்மா வேலைக்கு பேருக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் சந்தூரில் இருக்கிறவனுக்கே ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்படியே இப்படி போராட்டம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அது படத்தை கட்டி நாங்கள் வெளியே கொண்டு போயிடுவோம். அப்போ இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கலீங்கன்னா உங்களுக்கு மொழி இப்படி தன்மை இல்லைன்னு அர்த்தம். என்னமோ நெத்தோஸ்ட் மனசில் இப்போ இருக்கிற சாயங்காலம் இருக்கிற இல்லைங்கிற யாருக்கும் உறுதி கிடையாது. கத்தர் பார்த்து வச்சிருந்த எல்லாருக்கும் அதே விதி தான், விதி விளக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், எல்லாருமே முதல் இடத்துல நிற்கணும். நம்மளுக்கு ஆண்டை கூட்டி வச்சிருந்தா 100 120 வருஷம் வரைக்கும் இருக்கு, நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனால் விதிகளுக்கு என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? நம்ம தேவையில்லாத நினைச்சிட்டு கூடாது. அதுக்காக பயப்படுத்தல, உண்மையை தான் சொல்லவா கத்தருக்கு மகிமையோட. சரி, அது அப்படியே இருக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ தேவனாய் கத்தர் உங்களையே சில வசனத்தை சொல்லி இதனால உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஆமே. பாருங்க, சங்கீத ஏசாயா 53 5 படிக்கலாமே. பக்கம் 53 5 பக்கம் 860 பக்கம்.
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் வெறுக்கப்பட்டார். நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஆக்கினி அவர் மேலே வந்தது. அவர்கள் தழும்புகளால குணமான. எனக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. நீங்க நம்பர்களுக்கு அது நடக்கு, நம்பாதவர்களுக்கு நடக்காது. நம்பிக்கை வேணும், பக்தி வேணும், பக்தி வைராக்கியம் வேணும். எனக்கெல்லாம் காலை ஒரு நாளைக்கு அப்படியே இன்னும் சுரேபார்மா அப்படி இருக்குமா நான் ஜவம் பண்ணி அன்னை போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பார். அப்புறம் எந்திரிச்சு நடத்துது பயிராயிட்டோம். என்னுடைய தழும்பல்ல கடைசி போட்டு ரத்தத்தையும் கடைசிப்பட்டு தண்ணி யாருக்காக சிந்துறாரு? உனக்கள் எனக்காகத்தாயா? அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அதெல்லாம் என்ன கண்டிருக்கு, விடுதலை கொடுக்கறதுக்காக. அதனாலதான் தண்ணி ஜவம் பண்ணி மூஞ்சல் அடிச்சா அது பேய் ஓடுறது. தண்ணி ஜவம் பண்ணி அந்த தேங்காயத்தை நெத்தி வச்சா அந்த பேயோடைய செயலெல்லாம் செயலிட்டு போறது. அதெல்லாம் ரத்தமா மாறுகிறது ஜவம் பண்ணி போடும்போது. கத்திற்கு மகிழ்ச்சி. இப்ப ஆரப்படுகிறதுலயே நாம் எல்லாரும் பாருங்க, ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவர்கள் தன் வழியிலே போகணும். கர்த்தரோ எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணி ஜெயிச்சனாலது இந்த நாள். இந்த நாள் எல்லாமே ஏற்றுக்கொண்ட நாள், ஜெயிச்ச நாள், ஜெயித்து எழுந்த நாள். சரிங்களா? அப்ப நாம எப்படி இருக்கோம்னு சொல்லி நீங்க பார்க்கணும். கர்த்தருக்கு முகம் உண்டாட்டி. சரி, அடுத்தது யோவான் 12:24. யோவான் 12:24 பக்கம் 146 பக்கம். பக்கம் 146 பக்கம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். எத்தனை மிகுந்த பலனை கொடுக்கும். நீ கிறிஸ்துவ வந்து ஒவ்வொருத்தருமே உங்களுடைய பழைய சுவாச சாகலைன்னா பலன் கொடுக்க மாட்டேன். எத்தனை வருஷம் டக்குன்னு கட்டிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சாகாத நிறைய பேருக்கு இருக்கிறது. அந்த குணங்கள் மாறும். அந்த சாத்தம் போட்ட முத்திரை உங்கள்கிட்ட எடுக்கப்படாது, எடுக்கப்படும். அந்த பழைய குணங்கள் செத்து புதிய தேவனுடைய மகமே உங்களுக்கு உதிச்சாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, புதிய கனி கொடுக்கிற மரங்களாக, கனி கொடுக்கிற செடிகளாக, கனி கொடுக்க தேவாலயத்தில் எதாக இருந்தாலும் எதையும் செய்யலாம் முன் வருவீங்க. சாக்கு போக்கு சொல்ல மாட்டீங்க. உலகத்தான் எப்படி எனக்கு அதே இதுன்னு சொல்லி பேசுங்க, அது மாதிரி பேசுறீங்க. இப்போ உலகத்தானுக்கு உங்களுக்கு வித்தியாசமே இல்லை. நான் இப்போ நினைப்பேன், என்னடா சத்தியம் நான் இத்தனை பாடுபட்டு சொல்கிறேனே, இத்தனை சத்தியத்துக்கு என்னதான் ஏறுது? அப்போ அவங்க விட்டு இருக்கிற அந்த பழைய சுவாசத்தினுடைய ஆவி வெளியே ஏறல, ஏற வெட்டோடு ஏசப்பாடு நான் கொடுக்கிறேன். ஏறினா தான் இது திருந்துவான். அது வரைக்கும் நான் என்ன கற்றுக்கத்தினாலும் முடியாது. ரெண்டாவது அதுலேயே அதில் எத்தனாவது இப்போ படிச்சுட்டீங்க? 24 25 படிங்க. அதுலேயே அந்த ஜீவனை சிநேகிக்கிறவன் அதில் விழுந்து போவான். இந்த உலகத்தில் ஜீவனை வெறுக்கிறவனோ நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்ளலாம். நீங்க அதை வெறுப்படும் கொள்ளாத எண்ணங்களை சிந்தைகளும் வேறுமைங்கிற நாணம் பெருமைங்கிற வார்த்தை சாகணும், வெறுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஜீவனை நீங்க பெறுவீங்க. அது வரைக்கும் நீங்கள் பெற மாட்டீங்க. பெறவுன்னா அதை செஞ்சுதான் ஆகும். வேற வழியே கிடையாது. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க கெட்டு போறதுக்காக இந்த வார்த்தை நான் ஒரு நாள் சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த மாதம் முடியும் போது அடுத்த மாதத்தில் 3ஆம் தேதி திருவிருந்து வருது. அப்போ 1ஆம் தேதிக்கு முன்னே ஞானஸ்தானம் எடுக்கிற எல்லாம் நீங்கள் என்ன வேணும், ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுங்க, திருவிருந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு என்ன வேணும், அவசியம் பண்ணணும்னு சொல்லி ஒரு தலைமையிலிருந்து ஒரு பாஸ்ட் நல்ல வரங்கள் பட்டையை சொல்லி வச்சிருக்கிறேன். அவர் பேர் ராஜேந்திர பாஸ்ட். அவருக்காக சம் பண்ணு எல்லா தேதி கேட்டு எல்லாம் கேட்டு இன்னைக்கு நாளைக்கு நிறுத்துறாரு. இவர் வந்து நாங்கள் மே 1 கேட்டதுக்கு அவர் டைம் கிடைக்கல, எங்களுக்கு வேற ஒரு அனுமதி இருக்குன்னு சொல்லி இங்கே வரணும்னு சொல்லி போட்டோம்னு சொல்லி அவர் என்ன பண்ணுங்க, புரிஞ்சு வெளியே வந்து செய்தி கொண்டு போயிட்டார். அதனால நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்ம தலைமையிலேருந்து ஒருத்தரை நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம், வருவார். அவர் வந்து யாரெல்லாம் நீங்கள் எந்தெந்த பதவிக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு ஆயத்தமாக இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, அதை சொல்லி ஜெபம் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஜெயரால் எதிர்பார்த்திருக்கிறீங்க, அதை முடிக்கும். இல்லையா?
அதுக்குள்ள நீங்க ஞானஸ்தானம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. வாலி பசங்களெல்லாம் நீங்க எடுங்க, வாலி பிள்ளைகளெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு பெத்த தாய் காப்புலாம் ஒத்துழைப்பு செய்யுங்க. அவன் பண்ணிட்டு இவன் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. அந்த தாய் தான் கேட்பார், ஆண்டவர் பொறுப்பு கேட்பார். வாலிபர்கிட்ட சொல்லி அதை பக்குவமா எடுக்க பண்ணி இந்த குழந்தைகளை பக்குவமா நடத்த வேண்டியது வேலை, நம்ம வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அது அப்படியே இருக்கு. சரி, ஏசாயா 25 இந்த 2 வசனத்தை நான் படிக்க முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 25 9 படிங்க. டைம் ஆயிடுச்சு, மடமடனு 12:10 ஆகி போச்சு. அக்காலத்திலே இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவர்களுடைய ரட்சிப்பினால கலிகொண்டு மகிழ்வு சொல்லப்படும். ஆமா, இவரே நம்ம தேவனை சொல்லி தெரிஞ்சு எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தமாகுங்க, ஞானஸ்தானம் பெறுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதுல 2 படிச்சீங்க, இதுல 6 படிக்கல. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் விருந்தை ஆயத்தப்படுத்தி கொழுமையான பதார்த்தங்களை பாருங்க. வலிமை என்னங்க? வலிமையான திராட்சரசமும் பாருங்க, நல்ல ஊனும் தினமும் பதார்த்தமும் பாருங்க, தெளிந்த பதார்த்தமான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு அப்படிப்பட்ட விருந்து இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிறர்களுக்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருந்தை நீங்க வாங்கி புசிக்கும் போது உங்களுக்குள்ள ஜீவாத்து பொறுப்புடு, ஜீவ கூத்து உங்களுக்குள்ள புறப்படு, ஜீவ தண்ணீரை உங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, ஆளுக செய்யி. நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நல்லா கவனமா கேட்டு நீங்க அதை பிரகாரம் நடக்க நினைச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. 2வது ஆமா, அதுல ஏசாயா 26 3 படிக்கலாமே. 26 3 உம்மை உறுதியாய் பெற்றுக்கொண்ட மனது உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை என்ன சமாதானத்துக்குள்ள, பூர்ண சமாதானத்துக்குள்ள காத்துக்கொள்ளு. தேவனை நீங்க முழுவதுமா நம்பி இருந்தா அவர் பூர்ண சமாதானத்துக்கு தருவார். தேவன் விட்டு போட்டு ஆமா நீங்க அங்கே எங்கே கோடு காஞ்சிட்டு சாத்தானுக்கு இடம் கொடுத்திருந்தா அந்த பூர்ண சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. அம்மா யாராவது சொல்றதெல்லாம் நம்பிக்கை ஓடிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய பொறுப்பு இல்லை. நீங்க பூரணமா பிடிச்சுக்கொள்ளணும், நம்பிக்கையோட பிடிச்சுக்கொள்ளணும். பொய்ய முதல்ல நாம இருந்து தூக்கி எறிங்க. பொய் பேசி பழகாதீங்க. யாருக்கிட்ட என்ன பேசணும் முதல்ல ஞானமா பேசுங்க. கம்பெனியில் பேசுற மாதிரி ஊழியர்கள் பேசிடாதீங்க. நீங்க மாட்டிக்கொள்ளுவீங்க. ஆமா, மாட்டிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், கரெக்டா இப்படி பாயிண்ட் பண்ணி அடிப்பார். இப்போ நான் பேசுறேன்னு நினைச்சிட்டு ஒரு வார்த்தையோட நான் பேச போறது. என்னுடைய வார்த்தை ஒரு நாள் 2 நாள் இந்த வருவார் செத்துருவேன். செத்து இந்த இடத்துக்கு பரிசுத்த ஆவியானவரோட தான் நான் பேசிட்டு இருப்பேன். அவர் தான் நான் பேசுறேன், நான் வந்து நிற்பேன், நான் அழுவேன். என்னுடைய சொந்த வார்த்தை சத்துருவன் ஆண்டவரே நீங்க தான் பேசணும் ஏசப்பா, உங்களை நம்பி தான் நிற்பேன்னு சொல்லி அழுது போட்டு கண்ணீர் விட்டு போட்டு வந்து நிற்பேன். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரோ அவர் என்ன வாயிலிருந்து புறப்படும் அந்த வார்த்தை போறோம் அவருடைய வார்த்தையை நினைச்சு கொள்ளுங்க. அப்படித்தான் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அடுத்தது 27 ஏசாயா 27 3 ஒரே வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதுக்கு அடிக்கடிக்கு தண்ணீர் பாய்ச்சி அதை ஒருத்தரும் சேதப்படுத்தாதபடிக்கு அது இரவும் பகலும் காத்துக்கொள்ளுங்க. உயிர் தந்த பண்டைய தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இந்த வாக்கு தத்தம் அப்படி உங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நிறைவேறுவாதாக. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல சந்தா கட்டையெல்லாம் நீங்க என்ன ஞானத்தோட கட்டணும், அறிவோட கட்டணும். ஆமா, இது வரைக்கும் நீங்க எப்படி கட்டணும் தெரியாது. இன்னும் மாசம் 250 ரூபா இன்னிலிருந்து தீர்மானம் பண்ணிக்கோங்க. அதை வசூல் பண்றதுக்கு நாங்கள் 1ஆம் தேதியில அதுக்கு ஒருத்தர் பொறுப்புல போட போறோம். வசூல் பண்ணி நீங்க கொடுக்கும்போது நாங்கள் வண்டியை பேங்கில் போட்டு அந்த பேங்க் புக்கை கொண்டாந்து கொடுக்கலாம். நீங்க வசூலானது பேங்கில் போட்டு பேங்கோடைய பண்ணாத இதையே ரஸ்தி நாங்கள் காட்டிடுவோம், படிச்சு காட்டிடுவோம் எவ்வளோ சேர்ந்தது எவ்வளோ படிப்பதுன்னு. ஆமாம், அதே போல் 10,000 சொல்லி என்னுடைய 2வது வருஷம் ஆகிட்டு. இப்போ 2வது வருஷத்துக்கு என்ன நீங்கள் 20,000 கொடுத்துருக்கோம். ஒருத்தர் கொடுக்கவில்லை, அதில் கொடுக்க பாருங்க. ஒரே 2 குடும்பம் என்னமோ கொடுத்துருக்குது. அந்த 2 குடும்பம் மட்டும்தான் அது வந்து 10,000 மேலே போயிட்டு இருக்குது. மீதி எல்லாமே 0 இருக்குது.
அதெல்லாம் நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தலையில காட்டி நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு கொடுத்த சத்தியத்துக்காகவும் இந்த உயிர்த்தலும் படைக்காகவும் கர்த்தர் கொடுத்த